ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆனால் சேனல் இப்படி தரங்கிட்டு செயல்படுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க மக்களே. எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் நம்மளுக்கு யாரை பிடிக்காதோ, இந்த சொசைட்டிக்கு யார் ஒரு கேவலமான கேரக்டராக இங்கே இருக்காங்களோ அவங்கள இந்த விஜய் டிவியோட ஹோஸ்ட் பிக் பாஸ் அண்ட் எல்லாருமே சேர்ந்து தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறாங்களே. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியலைங்க மக்களே. இது எப்படி சாத்தியம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நேத்து ஒன் டே ஆக்சுவலி நேத்து 10 o'clock மேல 10:30க்கு மேல இந்த கால்ஸ் எல்லாம் ஐ மீன் ஓட்டிங் போல் ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? ஸோ நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே அரோராவுக்கு மட்டும்தான் கால் போயிருக்கு. மற்றவங்க யாருக்குமே கால் போகலை. அப்போ விஜய் டிவி நீங்கள் எப்போ இருந்து இப்படி பிஆராக செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? எங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள நீங்கள் டைட்டில் வின்னராக ஆகணும்னு சொல்லிட்டு உங்களோட துடிப்பு இருக்கே, துடிப்பு அது கேவலமாக இருக்குது. இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சொசைட்டிக்கு ஒரு சீர்கேடான ஒரு பர்சன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது அரோரா மட்டும்தான். பிகாஸ் அரோரா மாதிரி நாமளும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளையும் பிக் பாஸ் கூட்டிகிட்டு போவாங்க. பிக் பாஸில் நம்மளும் கண்டஸ்டண்ட்டாக போகலாம் அப்படிங்கிறதே நிறைய பொண்ணுங்க எடுத்துக்குவாங்க ஒரு எக்ஸாம்பிளாக. கரெக்டா? அப்போது நீங்கள் இந்த சமூகத்தை எந்த ஒரு பார்வையில் கொண்டு போகிறீங்க விஜய் டிவி? எப்படி இப்படி ஒரு விஜய் டிவியே பிஆரா இறங்கின வேலையை நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு எச்ச டிவின்னே சொல்லலாம். எச்ச வேலை மாமா டிவி அப்படின்னு தான் சொல்லணும். அசிங்கமா இருக்கு. எனக்கு என்ன ஒரு கடுப்புனா, நான் அரோரா 3rd வீக்ல இருந்தே போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். 3rd வீக்ல போல அந்த அம்மா, அதுக்கப்புறம் 10th வீக்காயும் போல, 12th வீக்காயும் போல, ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. ஃபினாலே அவளை ஒரு கண்டஸ்டண்டா கூட்டிட்டு வந்ததே தப்பு. இந்த சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள். அவளை ஒரு கண்டஸ்டண்டாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ப்ளஸ் விஜய் டிவி அண்ட் விஜய் டிவியோட பிக் பாஸோட ஹோஸ்ட் எல்லாருமே சொம்பு தூக்குனீங்க. அரோராவுக்கு சொம்பு தூக்கி நாளை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஃபினாலேல அவளை வின் பண்ணணுங்கிறதுக்காக டிடிஎஃப்பும் வின் பண்ண வச்சிங்க. ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து டிடிஎஃப் வின் பண்ண வச்சிட்டீங்க. இப்போ டைட்டில் வின்னரை தூக்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களே, என்ன ஒரு அக்கிரமம், என்ன ஒரு அநியாயம். இல்லை நான் கேட்குறேன், அப்படி என்ன அவ சாதிச்சுட்டா? அப்படி ஏன் துடிக்கிறீங்க? ரத்தம் கொதிக்குதோ? அவ வின் பண்ணலினா உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவ என்ன பண்ணா பிக் பாஸ்ல? அவ எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கலையே. அவ வாயை திறந்து பேசினதெல்லாம் பாரு 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 பாரு. ஃபர்ஸ்ட் துஷாரோட, அப்புறம் கமருதன் அண்ட் வினு குட்டி அவங்களுக்கே பின்னாடி குத்துவா. எஃப்ஜேவோட அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை விட. இப்படி ஒரு கேவலமா இருக்கிறவங்க கிட்ட இப்படி ஒரு பிஆர் வேலை பாக்குறீங்களே விஜய் டிவி, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? எப்படி ஒரு, அதாவது ஒரு நல்ல பொண்ணுங்க, ஐ மீன் நல்ல கேரக்டர். ஆக்சுவலி திவ்யாவை எனக்கு பிடிக்காது தான். ஆனால் திவ்யாவோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆம்பளைங்கிட்டையும் போய் இப்படி உரசுறதா இருக்கட்டும், கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு திவ்யாவோட டீசன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிமிட்டாக இருப்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்கள ஜெயிச்சாக்கு என்ன? போய் இவ தான் ஜெயிக்கணுமா? இல்லை நான் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா விஜய் டிவி? அசிங்கமா இருக்கு. ஓட்டிங் லிஸ்ட்ல அன்அபிஷியலா அவ தான் கடைசியா இருக்கா. அபிஷியல் ஓட்டிங்ல செகண்டா இருக்காளாமே. என்னால ஏத்துக்க முடியலைங்க மக்களே. ஸோ அப்புறம் துஷாரோட சீனு பாத்தீங்களா? துஷாரை வெறி கொண்டு அரோரா கட்டி பிடிக்க வர்றாங்க. துஷார் ஏய் கொஞ்சம் நிறுத்துமா அப்படின்னு எஸ்கேப் ஆகிறாங்க. தம்பி நீ எஸ்கேப் ஆயிக்கப்பா. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. என்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அவ என்ன வேணாலும் பண்ணுவா. எஸ்கேப் ஆயிரு, அதுதான் உனக்கு நல்லது தம்பி. இந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. துஷார் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அவன் வர்றப்பெல்லாம் ஏய் நெருங்காது அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தீங்களா லைவ்ல துஷார்ல எனக்கு பிஸ்கோத் அப்படின்னு சொன்னா. அவ அந்த மாதிரி கேரக்டர் தான். ஓகேவா? யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அவனோட பேர், அந்த தம்பியோட பேரை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் த்ரோ பண்ணிடலாம். என்ன ஒரு கேரக்டர்.
எனக்கு புரியல. அவளுக்கு போய் எப்படி இப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஒருவேளை எனக்கு மட்டும்தான் பிடிக்கலையா? இல்ல என்ன? எனக்கு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க மக்களே. எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆத்திரம் தாங்க முடியல என்னால. கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மன ஆறுதலா இருக்கும். அரோராக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எப்பவுமே ஒரு தம்பி வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். தம்பி, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். உனக்கு வந்து 19 வயசு தான் ஆகுது. உனக்கு வந்து சில விஷயங்கள் புரியாதுப்பா, சரியா? அரோரா வந்துட்டு ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. அரோரா மாதிரி இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத, ஓகேவா? ஓகே, புரியுதா மக்களே? நீங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். இந்த மாமா டிவி எச்ச வேலை பார்க்குதே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் சிந்து. பை, டேக் கேர் ஆல்.